என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த விஷயத்தில் வெற்றி செய்தியோடுதான் உன்னுடைய அப்பா உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். நீ வெற்றி பெறப் போகின்றாய் என்பதற்கான நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்வுகள் இன்னும் சற்று நேரத்தில் நிகழப் போகின்றது. என்னை தொட்ட இந்த நொடியிலிருந்தே உன்னுடைய வாழ்வில் ராஜயோக காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதன் மூலமாகவே இன்று நான் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் ஒப்படைப்பதற்காக வந்துவிட்டேன். நீ நினைத்ததில் வெற்றி பெறப் போகின்றாய் என்பதற்கான ஒரு நம்பிக்கை ஆதாரம் இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய கண்களில் புலப்படும். இதுவரை நீ செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்திருந்தாலும் இனி செய்ய போகும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையும். உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு சொல்கின்றேன், உன்னை ஒதுக்கிய உறவுகள் எல்லாம் உன்னை புரிந்து கொண்டு தேடி வரப்போகிறார்கள். இனி நீ ஏறப்போகும் படிகள் எல்லாம் உனக்கு வெற்றி படிகள் தான். உன்னுடைய வாழ்க்கையில் வலிகளும் வேதனைகளும் அதிகமாக நிறைந்துள்ளது என்பது எனக்கு தெரியும். அதனால் தானே நீ அடிக்கடி கோபப்படுகின்றாய். ஒரு நிமிடம் கோபம் வரும்போது உன்னுடைய பெருமாள் என்னை நினைத்துக்கொள். உன்னுடைய கோபமெல்லாம் நிச்சயம் குறைந்துவிடும். உனக்கான வெற்றி பெறப் போகும் சமயத்தில் தேவையில்லாமல் நீ கோபப்பட்டு வீண் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதே. உனக்கான ராஜயோக காலத்தில் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டும்தான் வாழ வேண்டும். கோபம் என்பது சந்தோஷத்திற்கு எதிரி அல்லவா? தேவையில்லாமல் அதை உனக்குள் கொண்டு வராதே. இனி நீ கவலைப்பட அவசியமில்லாத அளவிற்கு நீ நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் கைகூடி வரச் செய்கின்றேன். மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. பெருமாளே என்று தினமும் என்னை அழைத்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு பிடித்த வாழ்க்கையாக மாறப்போகின்றது. உன்னை நான் மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகின்றேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும், நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றிதான். அவமானமும் ஏமாற்றங்களும் உண்மையான அன்புக்கு எப்போதும் கிடைக்கக்கூடிய பரிசுகள் தான். அதை பற்றி பெரிதாக வருந்தாதே என் செல்லமே. இங்கு நீ யாரிடமும் அதிக அளவில் உண்மையான அன்பை செலுத்தி விட வேண்டாம். உண்மையான அன்புதான் எப்போதும் அதிகமாக காயப்படுத்தக்கூடியது. அது எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கு அளவில்லாத அன்பை கொடுக்க உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். உன்னுடைய லட்சியத்தை முதலில் நீ அடைய வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. என்னுடைய ஆசீர்வாதத்தோடும் உன்னுடைய லட்சியம் நிறைவேறி எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவாய். உன்னுடைய வாழ்க்கை அழகாய் மாறப்போகின்றது. உன்னுடைய மனதில் அதிக அளவில் மனக்குழப்பங்களை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் அது உனக்கு மேலும் மேலும் கவலையைத்தானே உண்டாக்கும். உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளையும் வருத்தங்களையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போக வேண்டும் என்பதற்காகத்தானே உன் இல்லம் தேடி வந்துள்ளேன். எனது பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு கூடிய வெற்றிதான் இப்போது உனக்கு கிடைக்கப் போகின்றது. இனி எல்லாமே உனக்கு வெற்றிமயமாக மாறும். தைரியமாக இரு என் செல்லமே. இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீயே அற்புதங்களை கண்டு ஆனந்தப்பட போகின்றாய். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். தேவையில்லாமல் புலம்பி தீர்க்காமல் முழு மன நிறைவோடு தெளிவான மனதோடு இருந்தால் எல்லா விஷயங்களும் எல்லா பிரச்சனைகளும் உனக்கு சரியாகும் என்பதை புரிந்து கொள். உனக்கு துணையாக நான் இருக்கும் போதே நீ எதற்கும் கலங்கக்கூடாது என் குழந்தையே. நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ, எதை வேண்டி என்னிடம் வந்து வந்து கேட்டுக்கொண்டிருந்தாயோ அதுவே உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உன்னை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். உன்னுடைய கஷ்டமான நேரத்தில், உனக்கு தேவைப்படும் சமயத்தில் நான் உனக்கு உதவ வரவில்லை என்று கவலைப்படாதே. நீ நம்பியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்க்க வேண்டும் என்றுதான் அந்த சமயத்தில் நான் சற்று ஒதுங்கியிருந்தேன். இப்பொழுது நீ புரிந்து கொண்டாய்தானே? உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் உண்மையானவர்கள், யார் அவசரத்திற்கு உதவி செய்வார்கள் என்ற உண்மையை தெரிந்து கொண்டாய்தானே? இனி உன்னுடைய வாழ்க்கையில் எதற்கும் நீ கண்ணீர் சிந்த மாட்டாய். கவலைப்படாதே என் செல்லமே. உன்னுடைய நிம்மதியில்லாத வாழ்க்கையை இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக நான் மாற்றுகின்றேன். நீ செய்யும் வேலையையும் உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தில் பல பேர் தொந்தரவாக இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். நீ செய்யும் வேலையின் பலனும் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு இடையூறாக இருப்பவர்களையும் நான் சரி செய்து உன்னிடம் இருந்து விலக்கி வைப்பேன். ஏன் இப்படி கஷ்டத்தை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கின்றாய்? எதையும் தாங்கும் மனதை நான் உனக்கு கொடுத்துள்ளேன் என் செல்லமே. யார் உதவியும் இல்லாமலேயே உன்னால் முன்னேறி வர முடியும். என்னுடைய கோவில் சன்னதியில்
உன்னுடைய பாதம் பட்டாலே போதும், அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, நீண்ட காலமாக தடைப்பட்டு கொண்டிருந்த காரியம் வெற்றிகரமாக முடியப் போகின்றது. நம்பிக்கையோடு கேள். ஆரம்ப காலத்தில் உனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது. சிறு பிள்ளையை போன்று நடந்து கொண்டிருந்தாய். அதனால் தான் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் உன்னுடனே வரவேண்டியிருந்தது. இனியும் உன்னை துன்பங்கள் துரத்துவதிலிருந்து பாதுகாப்பதற்காக நான் உன்னுடன் தான் இருப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் என்னிடம் நீ ஒப்படைத்து விட்டால் உனக்கு வெற்றிகளை குவியச் செய்வேன். தாய்ப்பறவை தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய இறகுகளுக்கு நடுவில் பொத்தி பாதுகாப்பதை போன்று நான் உன்னை பாதுகாப்பேன். துக்கம் தொண்டையை அடைப்பதற்கு முன்னரே அந்த பிரச்சனைக்கான காரணத்தை அறிந்து அதனை சரி செய்து உன்னை பிரச்சனையிலிருந்து நான் பாதுகாப்பேன். இப்படியெல்லாம் உன்னை வழிநடத்தி இப்போது உனக்கான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன். நீயே உன்னுடைய சொந்த நடையை பழகு. உன்னுடைய நாவினால் என்னுடைய நாமத்தை உச்சரித்து மனமாற நன்றி கூறு. உன்னுடைய நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்து. உன்னால் முடிந்த அளவிற்கு தானமும் தர்மமும் செய்து கொண்டு வா. ஏனென்றால் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது இறைவனுக்கு கொடுத்ததற்கு சமமாகும். நான் யாரின் மூலமாகவும் யாரிடமும் 1 ரூபாய் வாங்கினாலும், அந்த 1 ரூபாய் யாசகமாக வாங்கினாலும் அதனை விட 10 மடங்காக அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். நான் ஒருபோதும் எதையும் இலவசமாக எடுத்துக் கொள்வதில்லை. நான் ஒருபோதும் எதையும் கண்மூடித்தனமாகவும் கேட்கவும் மாட்டேன். இவற்றையெல்லாம் நீ எதற்காக செய்ய வேண்டும் என்றால், நான் கூறினேன் அல்லவா, நீண்ட காலமாக தடைபட்டு கொண்டிருந்த அந்த விஷயம் வெற்றிகரமாக முடியும். அதற்காக நீ செய்ய வேண்டியவைத்தான் இவையெல்லாம். நீ இல்லாதவருக்கு தானம் செய்யும் போது நானே அவர்கள் ரூபத்தில் வந்து அதை பெற்றுக்கொண்டு பல மடங்காக உனக்கு திருப்பித் தருவேன். நீ இயலாதவருக்கு உதவி செய்யும் போது என்னுடைய உதவிக்கு நீ நேரடியாக வந்து சேர்கிறாய். உதவி செய்யும் அளவிற்கு என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லை அப்பா என்று நீ என்னிடம் கூறினால், உதவி என்பது பொருளால் மட்டும் தருவதல்ல. அது சில ஆறுதல் வார்த்தைகளாக கூட இருக்கலாம். அந்த ஆறுதல் வார்த்தைகள் கூட பலருக்கு மன நிம்மதியை கொடுக்கலாம். மன உதவி மட்டுமே இங்கு உதவியாக கருதப்படுவதில்லை. மன உதவிதான் இங்கு பலருக்கும் தேவைப்படுகின்றது. ஒருவர் உடலால் அல்லது மனதால் வருந்திக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அடையாளம் தெரியாத ஒருவரால் உதவி செய்யப்பட்டால் அந்த அடையாளம் தெரியாதவரே